ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி இந்த ஜீரக கண்ணாடி மிட்டாய். பாருங்கள், தக தகன்னு தேன் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணாடி மிட்டாய் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கடல் பாசி வாங்கியிருக்கேன். ஜெல்லி மிட்டாய் தான் நம்ம கண்ணாடி மிட்டாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, பெரிய மளிகை கடைங்க எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நான் இதில் 10 கிராம் அளவு வாங்கியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடல் பாசி இப்படி தான் ஜவ்வரிசியில் செஞ்சு நீள நீளமாக இருக்க மாதிரி இருக்குது. இதை கட் பண்ணி இந்த கிண்ணத்துக்குள்ளே சேர்த்துக்குவோம். கடல் பாசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்படி கிண்ணத்துக்குள்ளே சேர்த்துட்டேன். இனி இதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்குவோம். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். கண்ணாடி மிட்டாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நாம் ஜீனி செட் செய்ய போகிறதில்ல, வெல்லம் செட் செய்ய போகிறோம். அதுக்காக 100 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரக மிட்டாய் 100 வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஜீரக மிட்டாயில் பாதி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடல் பாசி ஊறி இருக்கும். இனி நம்ம கண்ணாடி மிட்டாய் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். கண்ணாடி மிட்டாய் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாதி அளவு ஜீரக மிட்டாய் எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி பரப்பி வச்சுட்டேன். இனி மிட்டாய் செய்ய ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடல் பாசி தண்ணியில் நல்லா இதை மாதிரி கொதிக்குது. இதை நல்லா கிளறி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலந்து விடாமல் அப்படியே கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இது அடி பிடிச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தெரியுது. இன்னுமே நல்லா கடல் பாசி கரையணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அதே மாதிரி கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வெல்லத்தை சேர்த்துருவோம். நான் இப்போ இதில் வெல்லத்தை சேர்த்துட்டேன். இனி இதை மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்குவோம். ஜீனி சேர்க்காம வெல்லம் சேர்க்கறது தான் ஹெல்த்தி அப்படின்ட்டு நான் வெல்லம் சேர்க்குறேன். பார்ப்போம் நமக்கு எப்படி இந்த கண்ணாடி மிட்டாய் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெல்லம் போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த கடல் பாசி நல்லாவே கரைஞ்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போதே நமக்கு கண்ணாடி மிட்டாய் நல்லா தெரியுது. இதை அப்படியே நம்ம வடிகட்டி ஒரு பிளேட்டில் ஜீரகம் பரப்பி வச்சுருக்கோம்ல, அதில் ஊற்றி ஆற வச்சுருவோம். நான் இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிமேல் இதை நம்ம பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சுருவோம். நான் இப்படி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இந்த ஜீரக மிட்டாயெல்லாம் கரைஞ்சிரும், அதனால் ஃபேனில் ஆற வச்சுருவோம். 1 மணி நேரம் நான் இதை ஃபேனில் வச்சு ஆற வச்சுருக்கேன். இனிமேல் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம், எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த கண்ணாடி மிட்டாய் எடுத்துகிட்டு வந்து இப்படி குட்டி குட்டி பீஸாக போட்டு வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நான் ஜீரக மிட்டாயோட சேர்த்து கண்ணாடி மிட்டாய் செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன்.
ஆனால் பாருங்கள் ஜீரக மிட்டாய் பூரா கரைஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி தேன் கலரில் நமக்கு வந்திருக்கு. ஆனால் ஜீரகம் அப்படியே இருக்குது. எனிவே ஜீரகத்தோடு சேர்த்து இந்த கண்ணாடி மிட்டாய் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஜீரகத்தோடு சேர்த்து இனி குழந்தைகளுக்கு கொடுத்துர்லாம். நாம் இனி மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். பாய்.